ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி பல்லக்கு டிசைன் பார்த்துருப்போம். அந்த டிசைனோட ஸ்லீவில் அந்த கேப்பில் எப்படி அந்த திலகம் ஷேப் வர கேப்பில் எப்படி வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். இதுக்கு வந்து நான் வந்து ட்ரேசிங் வீடியோஸ் எடுத்தேன். பட் அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால கேமரா மட்டும்தான் இருந்தது, என்னால் எடுக்க முடியலை. ஸோ இப்போ இந்த டிசைன் ட்ரேசிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதை நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜாவோட இமேஜும் ராணியோட இமேஜும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துட்டேன். A4 ஷீட்டில் ஃபிட் டு பிரிண்ட்டுன்னு கொடுத்து நம்ம எடுத்தோன்னா ஃபுல் பேஜுக்கு வரும். நான் ஃபிட் டு பிரிண்ட் கொடுக்காம அப்படியே எடுத்தேன். அப்படியே எடுத்ததுனால நமக்கு சைஸ் வந்து சின்னதாக வரும். அப்போது அந்த சைஸை வந்து நம்ம கரெக்டாக அந்த திலகம் ஷேப்புக்கு உள்ளே கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரேஷிங் ஷீட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த கேப்பில் கரெக்டாக ட்ரேஷிங் ஷீட் வச்சு அது மேலே வந்து நம்மளோட A4ல் நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு கரெக்டாக நான் வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே வருதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால் இந்த வீடியோவை நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ராஜாவோட இமேஜை நான் இப்படி தான் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் நான் ராணியோட இமேஜும் டிசைன் ட்ரேஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்தது இல்லையா, அதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது ஜர்கான் ஸ்டோனு, ஜர்கான் ரிங்கு, கொடி டிசைன்லாம் வரைஞ்சி அதில் ஸ்டோன் ஒட்டிட்டு அது காயிற டைமில் தான் நான் இந்த ஒர்க்கு பண்ணேன். ஸோ நைட் அது காயறதுக்குள்ளே நம்ம இந்த டிசைன் ட்ரேசிங்க்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பீட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்க ஃபில்லிங் பண்ணுங்கள். எப்போவுமே நடுவில் எடுத்தோடனே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவுட் சைடு கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீடு, ஜர்தூசி இந்த மாதிரி ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கு ஹெவி ஒர்க்குன்றதுனால நம்ம ரொம்ப குத்தி எடுக்கிறதுனால அவுட் சைடு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து வெளியே அவுட் சைடு ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்சைடு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஒர்க்கு பண்ணும்போது நம்மளுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து சின்ன இமேஜாக தான் எடுத்திருக்கேன். சின்ன இமேஜ்னால் இமேஜை எடுத்துகிட்டு அப்படியே நான் A3யில் பிரிண்ட் எடுக்காமல் A4ல் எடுத்திருக்கேன். A4லேயும் ஃபிட் டு பிரிண்ட் கொடுக்காம நார்மலாக நம்ம அப்படியே பிரிண்ட் அந்த இமேஜை அப்படியே பிரிண்ட் கொடுத்தேன். கொடுக்கும்போது ஒரு A4 சைஸில் ஒரு பார்ட்டில் மட்டும்தான் எனக்கு இந்த இமேஜ் வந்துச்சு. அப்படி வரும்போது அதை கட் பண்ணி கரெக்டாக அந்த கேப்புக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி வச்சு தான் நான் டிசைன் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம ராணியோட இமேஜையும் டிசைன் ட்ரேஸ் பண்ணியிருப்போம். பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா அதோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.